ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நாம் பார்க்க போகிற ரெசிபி ஆலு பராத்தா, அதாவது உருளைக்கிழங்கை ஸ்டஃப் பண்ணி சப்பாத்தி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வாங்க, அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்னங்கிறத பார்த்துடலாம். கோதுமை மாவு இந்த கப்பில் 2 கப் எடுத்திருக்கேன். 3 மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கை குக்கரில் 3 விசில் விட்டு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். பச்சை மிளகா, கொத்தமல்லி ரெண்டையும் பொடி பொடியாக அரிஞ்சு வச்சுருக்கேன். சீரகத்தூள், கரம் மசாலா, மஞ்சள் தூள், உப்பு, சாட் மசாலா இது எல்லாமே 1/4 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். மிளகாய்த்தூள் 1/2 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். சாட் மசாலா உங்கள்கிட்ட இல்லைனாலும் பரவாயில்ல. எண்ணெய் தேவையான அளவு. மாவை பிசைஞ்சிக்கலாம். 1/4 டீஸ்பூன் உப்பு போட்டிருக்கேன். 1 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம சப்பாத்தி மாவு அளவுக்கு பிசைஞ்சிக்கலாம். மாவு இப்போ பிசைஞ்சாச்சு. இதில் மேலே கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி மேலே தடவிட்டு ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிடுங்க. இது 20 நிமிஷம் அப்படியே ஊறட்டும். இப்போ உருளைக்கிழங்க நம்ம ஒரு மேஷர் வச்சு நல்லா கட்டிப்படாமல் மசிச்சுக்கலாம். இப்போ உருளைக்கிழங்க இந்த மாதிரி நல்லா மசிச்சு வச்சுட்டேன். கட்டி இல்லாமல் பார்த்துக்கோங்க. கட்டி இல்லாமல் இருந்துச்சுன்னா நம்ம தேய்க்கிறதுக்கு மாவு தேய்க்கும் போது நல்லா ஈஸியாக இருக்கும். இப்போ நம்ம எடுத்து வச்சிருந்த மசாலாவை போட்டு பிசைஞ்சிக்கலாம். இப்போ அந்த பச்சை மிளகா, கொத்தமல்லியும் இதில் சேர்த்துடலாம். இப்போ இந்த மசாலாலாம் ஒன்றா சேர்ற மாதிரி நல்லா பிசைஞ்சு வச்சுக்கோங்க. இப்போ நம்மளோட ஸ்டஃபிங் ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் பிசையும் போதே உப்பு காரம் பத்தலை அப்படின்னா திரும்ப சேர்த்து பிசைஞ்சு வச்சுக்கோங்க. இப்போ நம்ம சப்பாத்தி மாவு பிசைஞ்சு வச்சுருந்தோம் இல்லையா, 20 நிமிஷம் ஆகிருச்சு. இதை நம்ம சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டி எடுத்துக்கலாம். இப்போ இந்த சைஸுக்கு மாவை உருட்டி எடுத்துட்டு சப்பாத்தி கட்டையில் ட்ரை கோதுமை மாவு கொஞ்சமாக போட்டுட்டு நம்ம தேய்க்க ஆரம்பிக்கலாம். அப்போ தான் சப்பாத்தி மாவு கட்டையில் ஒட்டாமல் வரும். இப்போ இதை நல்லா தேய்ச்சிக்கோங்க. ரொம்ப தேய்ச்சிட வேண்டாம். இந்த மாதிரி ஒரு மீடியம் சைஸ் வர அளவுக்கு தேய்ச்சிக்கோங்க. அப்போ தான் நம்ம ஸ்டஃபிங் வச்சு இதை உருட்ட முடியும். இந்த சைஸ் வச்சுக்கோங்க. தேய்ச்சி இந்த அளவுக்கு நம்மளோட மசாலாவை எடுத்து வச்சுட்டு இது மாதிரி வச்சுக்கோங்க. வச்சுட்டு இப்போ நம்ம இது உருட்டிடலாம். ஃபுல்லாக ஒன்றா இப்படி சேர்த்துருங்க. இது ஸ்டஃபிங் அப்போ தான் வெளில வராமல் இருக்கும். இந்த எக்ஸஸ் மாவை எடுத்துருங்க. எடுத்துட்டு இந்த மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. மாவை லைட்டாக ப்ரெஸ் பண்ணுங்க. இந்த மாதிரி ஓட்டை எதுவும் இல்லாத மாதிரி ஃபுல்லாக கவர் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ட்ரை கோதுமை மாவை மேலே லைட்டாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு பொறுமையாக இந்த ஸ்டஃபிங் உள்ளே இருக்க ஸ்டஃபிங் வெளில வராத அளவுக்கு பொறுமையாக தேய்ங்க. இது மாதிரி அந்த ஸ்டஃபிங் வெளில வராத அளவுக்கு நல்லா பொறுமையாக தேய்ச்சி விட்டுடுங்க. அவ்வளோதான். இதுக்கப்புறம் நம்ம கல்லில் போட்டு எடுக்க போகிறோம். இப்போ அடுப்பில் தோசைக்கால் வச்சுட்டேன். கொஞ்சம் சூடாகிடுச்சு. இப்போ நம்ம தேய்ச்சி வச்சுருக்க இந்த சப்பாத்தியை போட்டுடலாம். இது மேலே நெய் இல்லைன்னா எண்ணெயை லைட்டாக இப்படி ஸ்ப்ரெட் பண்ணிவிடுங்க. இந்த பராத்தா நீங்கள் ஸ்டஃப் பண்ணிவிட்டு உடனே போட்டு எடுத்துடணும். நம்ம ரொம்ப நேரம் அப்படியே வச்சுட்டு தேய்ச்சி வச்சுட்டு எல்லாத்தையும் மொத்தமாக போடலாம்னு நினச்சோம்னா இது ஒட்டிடும். சாப்பிட நல்லா இருக்காது.
இந்த மாதிரி வந்தோடனே நம்ம வந்து எடுத்துடலாம். அவ்வளோதான், நம்மளோட ஆலு பராத்தா ஸ்டஃப்டு சப்பாத்தி வந்து ரெடி ஆகிடுச்சு. டேஸ்டியான ஆலு பராத்தா ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு சைடிஷ்ஷே தேவையில்லை. அப்படி உங்களுக்கு வேணும்னா தயிர் இல்லைன்னா ஊறுகாய், இது ரெண்டுமே நல்ல காம்பினேஷனாக இருக்கும். இது குழந்தைங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். ரொம்ப ஈஸியான ரெசிபி தான். நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்ஸை சொல்லுங்கள். எங்கள் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.